சாக்ஷி நாதேஸ்வரர். சாக்ஷி நாதேஸ்வரர் என்ற பெயரில் ஈஸ்வரன் இருப்பது திருப்புறம்பியம் என்ற க்ஷேத்திரத்தில். அது கும்பகோணத்துக்கு வடமேற்கே 5-6 மைலில் மண்ணியாற்றின் வடகரையில் இருக்கிறது. அந்த ஊருக்கு வடக்கே ஒரு மைலில் கொள்ளிட நதி. சோநாட்டு ஸ்தலமானாலும் பாண்டிய ராஜதானியான மதுரையோடு அந்த ஊரை சாட்சிநாத சுவாமி சம்பந்தப்படுத்தி ஒரு குட்டி மாகாண மாநில ஒருமைப்பாடு காட்டியிருக்கிறார். வடமதுரை கோபாலன் கதை பார்த்தோம். வரப்போகிற கதையில் தென்மதுரை சிவனின் லீலை பார்க்கப் போகிறோம். மதுரை என்றால் 64 திருவிளையாடல் நினைவுக்கு வந்துவிடும். சுந்தரேஸ்வரரின் கடைசியான 64வது லீலையாக திருப்புறம்பிய சாட்சிநாதர் சமாச்சாரம்தான் வருகிறது. சோழ தேசத்தில் பிறந்து வளர்ந்து மதுரையில் கொலையானவனின் கதையை சொல்லும் சிலப்பதிகாரத்திலும் இதே மாதிரி ஒரு கதை பற்றி ரெஃபரன்ஸ் வருகிறது. அதன் கதாநாயகி பத்னி பெண்டிர் பல பேரை பற்றி சொல்லும்போது இந்த ஸ்தல புராணத்து கதாநாயகி மாதிரி அதற்கு பூர்வ காலத்தில் இருந்த இன்னொருத்தையே முதலாவது கற்புக்கரசியாக சொல்கிறாள். கதைக்கு வருகிறேன். சிலப்பதிகாரம் மாதிரியே காவிரி பூம்பட்டணத்தில் ஒரு வணிகர் வைசியர் இருந்தார். அவருடைய சகோதரியை மதுரையில் இருந்த ஸ்வயஜாதிக்காரர் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தது. கொஞ்ச நாளில் அவளுக்கு ஒரு பிள்ளையும் பிறந்தது. அவள் மதுரையில் புருஷன் வீட்டில் செட்டில் ஆனாள். அப்புறம் எதனாலோ அவளுடைய பிறந்தகம் புகுந்தகம் ஆகிய 2 குடும்பங்களுக்கும் சம்பந்தம் கத்தரித்து போய்விட்டது. சகோதர வணிகருக்கு ஒரு பெண் பிறந்தது. உடனே அவருக்கு முறைப்பிள்ளை நினைவு வந்தது. மருமகன் பிறந்தானே, அவனுக்கு இப்போ 10-12 வயசு இருக்குமே. வயசு வித்தியாசம் சித்தே ஜாஸ்தியாக இருந்தாலும் முறைவிட்டு போகாம அவனுக்குத்தான் பெண்ணை கொடுக்கணும் என்று முடிவு பண்ணினார். சகோதரி பிள்ளை ஜாமாதா 2 பேரையும் மருமகன் என்றுதானே சொல்கிறது. முடிவு பண்ணினாரே தவிர கத்தரித்து போன உறவை ரென்யூ பண்ணுவதில் அவருக்கு ஒரு ரிசர்வேஷன் ஏற்பட்டு அப்புறம் அநேக வருஷங்கள் ஓடி போயிற்று. பெண்ணும் கல்யாண வயசை, அதாவது அந்த கால கல்யாண வயசை அடைந்தாள். துரதிருஷ்ட காலம் வணிகர் அவருடைய சம்சாரம் ஆகிய 2 பேரும் கண்ணை மூடிவிட்டார்கள். கல்யாண வயசு கன்யா பெண் அனாதையாக நின்றது. தனக்கு ஒரு அத்தான் உண்டு, அவனுக்குத்தான் தன்னை கொடுக்க அப்பா உத்தேசித்திருந்தார் என்று அந்த பெண்ணுக்கு தெரியும். அப்பா அப்படி நிச்சயம் பண்ணிவிட்டதால் அந்த பிள்ளைதான் தன் பதி என்று அவள் பாதிவிரத்தியம் கற்பு நெறி அனுஷ்டிக்க ஆரம்பித்து விட்டாள். அப்பர் சுவாமிகளுடைய தமக்கையான திலகவதியார் மாதிரி. அப்பா பண்ணத் தவறியதை அந்த பெண்ணிடம் அபிமானம் கொண்ட இரக்கம் கொண்ட ஊர்ஜனங்கள் பண்ணினார்கள். மதுரையில் இருந்த மருமான் அட்ரஸை கண்டுபிடித்து விஷயங்களை தெரிவித்து அவனுக்கு ஓலை அனுப்பினார்கள். அவனும் காவிரி பூம்பட்டினம் வந்தான். அவனுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி பசங்கள் கூட இருந்தது. ஆனாலும் 2ஆம் கல்யாணம் அப்போது வழக்கத்தில் இருந்ததால், அதிலும் வணிக வகுப்பாரிடையே அதிகம் இருந்ததால் வந்தான். மாமா பெண்ணுக்கு அவள் ஊரிலிருந்த கொடுக்கல் வாங்கல்களை பைசல் பண்ணிவிட்டு போகிறதுதான் போகிறோம். சோழ நாட்டில் கொஞ்சம் க்ஷேத்ராடனமும் அவளோடு பண்ணிவிட்டு மதுரைக்கு திரும்பி கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம் என்ற தீர்மானத்தோடு வந்தான். அப்படியே காவிரி பூம்பட்டணத்தில் செய்ய வேண்டியதையெல்லாம் செய்து மாமா பெண்ணோடு யாத்திரை புறப்பட்டான். அந்த பெண்ணுடைய துரதிருஷ்டமும் தொடர்ந்து போயிற்று. என்னவாச்சு என்றால், திருப்புறம்பய க்ஷேத்திரத்தில் அவர்கள் ஒரு நாள் ராத்திரி தங்க வேண்டி வந்தது. ரொம்ப தூரம் நடந்து வந்த அலுப்பும் புழுதியும் போவதற்காக அவன் கோவில் கிணற்றில் குளித்தான். மடப்பள்ளிக்கு போய் பிரசாதம் வாங்கிக் கொண்டு ஸ்தலவிருட்சமான வன்னி மரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டு 2 பேரும் சாப்பிட்டார்கள். அப்போது பிரகாரத்திலேயே தள்ளி தள்ளி படுத்துக்கொண்டு தூங்கி போய்விட்டார்கள். பாதி ராத்திரியில் ஒரு பாம்பு வந்து அவனை கடித்தது. முழித்துக்கொண்டு ஐயோ என்று அலறினான். சத்தம் கேட்டு அந்த பெண்ணும் எழுந்திருந்து வந்து அவனை பார்த்தாள். கிடுகிடுவென்று அவன் உடம்பு நீலம் பாரித்து போயிற்று. அப்புறம் அவனிடம் இருந்து பேச்சு மூச்சு இல்லை. அவள் பாம்பு கடி என்று புரிந்து கொண்டு நடுநடுங்கி போய்விட்டாள். மனசினால் அவனுக்கே தான் உரியவன் என்று உறுதியாக ஆத்மார்ப்பணம் பண்ணியிருந்தாலும் சாஸ்திரப்படி கல்யாணம் ஆகாததால் சரீர சம்பந்தம் கூடாது என்று அந்த ஆபத்து வேளையிலும் அவனை தொட்டுக்கூட பார்க்காமல் அவர்களைப் போலவே பிரகாரத்தில் படுத்துக் கொண்டிருந்த வேறு ஜனங்களை எழுப்பியே தொட்டு பார்க்க பண்ணினாளாம். அரவம் தீண்டினாலும் ஆணரங்கு தீண்டாமல் என்று புஸ்தகத்தில் பார்த்திருக்கிறேன். சாதாரண ஜனங்களிடம் கூட இத்தனை சாஸ்திர வியவஸ்தை மனக்கட்டுப்பாடு இருந்ததுதான் சமீப காலம் வரையில் நம் தேசத்தை லோகத்தின் மதிப்பிலேயே உசத்தி வைத்திருந்தது.
கல்யாணம் பண்ணிக்கொண்டு நல்வாழ்வு தர இருந்தவன் பாவம் போய்விட்டான் என்று தெரிந்தது. அந்த பெண் அழுது துடித்தது. இதற்குள் பொழுதும் விடிந்துவிட்டது. அப்போது அந்த ஊருக்கு திருஞான சம்பந்தர் எழுந்தருளியிருந்தார். அவர் காதுக்கு துக்க சமாச்சாரம் போயிற்று. அவர் அந்த பெண்ணிடம் ரொம்பவும் கருணை கொண்டார். உடனே ஆலகால விஷபானம் பண்ணிய சுவாமியிடம் போய் அந்த மதுரை வணிகனுக்கு விஷத்தை இறக்கி மறுபடி உயிர் கொடுக்கும்படி பதிகம் பாடினார். அப்பூதி பிள்ளைக்கு விஷம் இறங்க அப்பர் பாடின மாதிரி திருமர்களிலும் இதே மாதிரி இந்த ஞான சம்பந்தரே இன்னொருத்தனுக்கு விஷம் இறங்குவதற்காக பாடியிருக்கிறார். அதை பற்றி பெரிய புராணத்திலேயே இருக்கிறது. திருப்புரம்பிய விஷயம் அந்த ஊர் ஸ்தல புராணத்திலும் திருவிளையாடற் புராணத்திலும் சொல்லியிருக்கிறது. சிலப்பதிகாரம் சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுக்கு பல நூற்றாண்டுக்கு முந்தினது. அதிலும் இதே மாதிரி கதை இருப்பதில் இருந்து பகவான் ஏறக்குறைய ஒரே மாதிரி கதையுடைய 3 பத்னி பெண்களை இந்த தமிழ்நாட்டில் படைத்து விளையாடியிருக்கிறார் என்று தெரிகிறது. நீ ஸ்மசானவாசி, பிணம்புகு மயானம் புரிந்தனை, ஆனாலும் யமன் கபலீகரம் பண்ணிவிட்ட உயிரை கூட உன்னால் வெளிப்படுத்த முடியுமே, விழுங்குயிர் உமிழ்ந்தனை என்றிப்படி சுவாமியை அவருக்கு புத்திரஸ்தானத்தில் இருந்து ஆளுடைய பிள்ளையார் என்று பெயர் பெற்ற சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் திருப்புரம்பயத்தில் பாடி பதிகத்தில் போற்றி வேண்டினார். சுவாமி அனுகிரகம் செய்தார். விஷம் ஏறின வேகத்திலேயே கிருகிருவென்று இறங்கிற்று. மாண்டவன் மீண்டான் என்பது நிஜமாயிற்று. அப்பா, இன்னமும் இந்த பெண்ணை காக்க வைக்காதே, முதல்ல கல்யாணத்தை பண்ணிக்கோ, அப்புறம் க்ஷேத்ராடனம் முடிச்சிட்டு மதுரைக்கு தம்பதியாய் போய் சேருங்கோ என்று சம்பந்தர் அவனுக்கு உத்தரவிட்டுவிட்டு அங்கே இருந்து புறப்பட்டார். மகான் சொன்னதை மீறப்படாது. ஆனாலும் இங்கே கல்யாணமாச்சுன்னு ஊர்ல போய் சொன்னா ஊர்க்காரா சாட்சி கேட்பாளே, இங்கே யாரை பிடிச்சு அவசியம் ஏற்படுறப்போ அங்கே சாட்சி சொல்ல வர பண்ண முடியும் என்று அவனுக்கு யோசனையாயிற்று. முடிவாக சுவாமியேதான் சாட்சி என்று வைத்துக் கொண்டான். சுவாமி என்று நினைத்தவுடன் அவன் மனக்கண்ணில் சுவாமி சிவலிங்கம் மட்டுமில்லாமல் கோவில் இருந்த முழு செட்டப்பும் தோன்றிற்று. குறிப்பாக அவன் களைத்து வந்தபோது குளிர்கிறதுக்கு குளுகுளுவென்று ஜலம் கொடுத்த கிணறும் கிளுகிளுவென்று கிளை பரப்பிக் கொண்டு அவன் சாப்பிட இடம் கொடுத்த வன்னி மரமும் சுவாமியோடு கூட அவன் மனக்கண்ணில் பதிந்தது. கிணற்றுக்கு பதில் சில பேர் அவனுடைய வாடிய வயிறுக்கு ஆகாரம் படைத்த மடைப்பள்ளியை சொல்வார்கள். சிலப்பதிகாரத்தில் அப்படித்தான் இருக்கிறது. வன்னி எல்லாரும் ஒப்புக்கொள்வது, அதோடு கிணறு அண்டு ஆர் மடைப்பள்ளி என்று வைத்துக் கொள்ளலாம். மனசில் பார்த்தது அப்படியே அவன் வாயில் வர, சுவாமி வன்னிமரம் கிணறு மடைப்பள்ளி சாட்சியாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி மாமா பெண் கழுத்தில் தாலியை கட்டினான். லிங்கம் என்பதே அக்னி ஸ்வரூபம்தான். வன்ஹி என்றாலும் அக்னி என்றே அர்த்தம். இப்படி இரட்டை அக்னி சாட்சி. தம்பதியாக மதுரைக்கு திரும்பினார்கள். திடுதிப்பென்று மாமாப்பேன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு இளையாளை அகமுடையான் அழைத்துக் கொண்டு வந்திருப்பதை பார்த்ததும் மூத்தாளுக்கு ஆத்திரமும் அசூயையுமாக வந்தது. ஆனாலும் மென்று முழுங்கிக் கொண்டு அவர்களை வரவேற்றாள். அப்புறம் சண்டை என்று மூளாமலே உள்ளூர கமுக்கமாக கோல்டு வார் என்று சொல்கிறார்களே, அந்த சூழ்நிலையில் அந்த குடும்பம் சில வருஷங்கள் நடந்தது. இதற்கு இடையில் இளையாளுக்கும் குழந்தை பிறந்து வளர்ந்தது. ஒரு நாள் மூத்தாள் பிள்ளை இளையாள் பிள்ளையை காட்டடியாக அடித்துவிட்டது. அதுவரை எவ்வளவோ பொறுமையாயிருந்து வந்த இளையாள் அடித்த பிள்ளையை அதட்டினாள். அப்போதும் கூட அடிக்காமல் அதட்டத்தான் செய்தாள். ஆனால் அதுவே எரிமலை மாதிரி வெடிக்கத் தயாராக இருந்த மூத்தாளை கிளறிவிட்டு நெருப்பை கக்க வைக்க போதுமானதாக இருந்தது. குலம் கோத்திரம் இல்லாம முறைப்படி கல்யாணம் பண்ணிக்காம என் புருஷனை கையில போட்டுண்ட, சின்ன பாஷையில் அவளை ஒரு சொல் சொல்லி, அப்படிப்பட்டவளுக்கு சாஸ்திரப்படி சம்பிரதாயப்படி சட்டப்படி இந்த வீட்டுக்கு வார்சா இருக்கிற பிள்ளையை ஏச வாயேது என்று ஆரம்பித்து ஒரு பாட்டம் தீர்த்து விட்டாள். அவமானத்தில் அப்படியே மட்கி மண்ணாகிவிட்ட மாதிரி உட்கார்ந்து விட்டாள் இளையாள். அப்புறம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு ஓடினாள். பொற்றாமரை குளத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு சுவாமி சன்னதிக்கு போய் கதறினாள். அப்பா, உன்னையும் உன் ஸ்தல விருட்சத்தையும் உன் அபிஷேக கிணற்றையும் உனக்கு நைவேத்தியம் பண்ணும் மடைப்பள்ளியையும் என்றும் வைத்துக் கொள்ளலாம். சாட்சி சொல்லியே என் முறைப்பிள்ளையான அத்தான் என்னை கைப்பிடித்தார். இதை இன்றைக்கு ஒருத்தி சந்தேகப்பட்டு வாய்விட்டு சொல்கிறாள் என்றால், சொல்லாமலே சந்தேகப்படுகிறவர்கள் பல பேர் இருப்பார்கள். எல்லார் சந்தேகத்தையும் நீதான் தீர்த்து வைக்கணும். இல்லாவிட்டால் உன் சன்னதியிலேயே உயிரை விட்டு விடுவேன் என்று கதறினாள். உன் மூத்தாளையும் ஊராரையும் இங்கே அழைத்து வருக.
என்று சுவாமி அசரீரியாகச் சொன்னார். அப்படியே அழைத்துக் கொண்டு வந்தாள். சுந்தரேஸ்வர சுவாமி சோமசுந்தர கடவுள் என்றும் சொக்கநாத பெருமான் என்றும் தமிழ் நூல்களில் அன்போடு சொல்லப்படுபவர் தமது 64வது லீலையாக தாமே நேரில் ஒன்றும் செய்யாமல் சினிமா ட்ரிக்ஷாட் காட்சி மாதிரி திருப்புறம்பயத்து சாட்சிகளை மட்டும் மதுரையில் தன் சன்னதிக்கே வருவித்துக் காட்டினார். சன்னதியின் ஈசான்ய திசையில் திருப்புறம்பிய சிவலிங்கம், வன்னி, கிணறு, மடைப்பள்ளி சேர்த்துக் கொள்ளலாம் எல்லாம் தோன்றின. ஒரு முகூர்த்த காலம் அப்படியே தோன்றிவிட்டு யதாஸ்தானம் போய்ச் சேர்ந்தன. ஊரே அதிசயப்பட்டு ஆகாகாரம் பண்ணி இளையாளுடைய பக்தி மகிமையை ஸ்தோத்திரம் செய்தது. மூத்தாளும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள். கோபம் தணியாத புருஷன் அவளை தள்ளி வைக்க நினைத்தான். அப்போது இளையாள் அவளிடம், அப்படி பண்ணாதீங்க, யாருக்கும் தோணக்கூடிய சந்தேகம்தான் அக்காவுக்கு தோணிச்சு, அவங்க அதை மறைக்காம சொன்னதாலதான் இந்த சின்னவளோட கற்பு பக்திங்களை சுவாமியை ரூபிச்சு காட்டி உலகம் தெரிய பண்ணியிருக்காரு என்று கேட்டுக்கொண்டாள். புருஷனும் மனசை மாற்றிக்கொண்டான். கதை மங்களமாக முடிந்தது. முடிவுரை. திருவொற்றியூர். நான் தான் கதைக்கு மங்களம் பாடுவேனா என்று இருக்கிறது. விக்னேஸ்வரரை வேண்டிக் கொண்டது போக போதும் போதும் என்கிற அளவுக்கு அவர் கிளறிவிட்டுக் கொண்டிருக்கிறார். வன்னி மரத்தை சொன்னவுடன் திருவொற்றியூர் மகிழமரம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கதையில் சங்கிலி நாச்சியாருக்காக சுவாமி அந்த மரத்துக்கு உள்ளே சாட்சியாக சாநித்தியம் அடைந்தது எல்லாம் ஞாபகம் வருகிறது. நிறுத்திக் கொள்கிறேன். பெரிய புராணம், மூலம், வசனம் எல்லாம் புஸ்தகம் இருக்கிறது. நீங்களும் தான் கொஞ்சம் தேடி கண்டுபிடித்து பார்த்துக் கொள்ளுங்களேன். எல்லாவற்றையும் நானே சொல்லிவிட்டால்